விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே இன்று மாலை நடைபெறக்கூடிய திமுக தென்மண்டல இளைஞரணி மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. விவரங்களோடு நேரானுடைய மண்டல தலைமை செய்தியாளர் வெற்றி விவரம் என்ன? இந்த நிகழ்ச்சி எத்தனை மணிக்கு தொடங்க இருக்கு? நிகழ்ச்சி என்னென்ன திட்டமிடல் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு? தேவப்பிரியன், தேர்தலுக்கு முன்பாக திமுக தன்னளவில் இயக்கமாக அமைப்பாக தன்னுடைய கட்சியினுடைய எல்லா அம்சங்களையும் எல்லா கிளைகளையும் பலம் பொருந்திய கூடுதல் வலிமை மிக்கதாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் தமிழகம் முழுக்க மண்டல வாரியாக இளைஞர் அணி மகளிர் அணி மாநாடுகள் கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய ஒரு பகுதியாக ரொம்ப முக்கியமாக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் அப்படிங்கிறது வடக்கு மண்டலத்தில் திருவண்ணாமலை நடந்து இப்போ 2ஆம் கட்டமாக விருதுநகர் நடத்துறாங்க. தென் மண்டலத்தில் வருவாய் மாவட்டங்களா 10 மாவட்டங்கள், திமுக கழக மாவட்டங்களாக 20 மாவட்டங்கள்னு ஒரு 58 சட்டமன்ற தொகுதிகளை சேர்ந்த பேரூர் ஒன்றியம் கழகம் இப்படி வார்டு வரைக்கும் ஒரு சுமார் 1 லட்சம் நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்க போறாங்க. அவங்களுக்கான ஏற்பாடுகள் மிக பிரம்மாண்டமாக செய்யப்பட்டு கல்குறிச்சியில இங்க வந்து ஒரு 1 லட்சம் பேர் அமர்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவங்களுக்கான சிற்றுண்டி அது ஒரு தனி தொகுப்பா கொடுக்குறாங்க. ஒரு 4 மணிக்கு இங்க வந்து இந்த நிகழ்வு தூங்குவதற்கான திட்டமிடப்பட்டிருக்குது. 4 மணிக்கு திருச்சி சிவா எம்பி வந்து ஒரு இளைஞர் அணியினுடைய செயல்பாடுகள் அது கடந்து வந்த பாதைகள் அதனுடைய முக்கியத்துவம் குறித்து பேசுகிறார். தொடர்ந்து சிறப்புரை தலைமை உரைகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மேற்கொள்ள இருக்கிறாங்க. அவங்க என்ன பேச போறாங்க அப்படிங்கிறது கூடுதல் எதிர்பார்ப்பு. அதாவது இந்த அரசியல் களத்தில் கூட்டணியாக நேரடியாக தேர்தலை எதிர்கொள்றது, வெற்றிகள் நோக்கி நகர்றது அப்படிங்கிறது ஒரு புறம் இருக்க, தன்னளவில் திமுக அதனுடைய வலிமையை இன்னும் அதிகப்படுத்துவதற்கு இளைஞர் அணி சார்ந்து அதனுடைய ஸ்திரத்தன்மையை இன்னும் உறுதிப்படுத்துவதற்கான முயற்சிகளாக இதை பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியமா. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கூட பேசும்போது நேற்று வெளியிட்ட வீடியோவில் 3ஆம் தலைமுறை இளைஞர்களை நோக்கி திமுக நகர்கிறது. ஏன்னா அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் இளைஞராக இருந்த காலத்தில் துவங்கப்பட்ட இளைஞர் அணி அதனுடைய 2 தலைமுறை கடந்து இப்போ 3ஆம் தலைமுறையா 3வது கட்டமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்குது. இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழல், இருக்கக்கூடிய காலச்சூழலுக்கு ஏற்ப இது தன்னை தகவமைத்துக் கொள்வதற்குண்டான ஒரு சாத்தியங்களை நோக்கியும் திமுகவினுடைய இளைஞர் அணி முன்னகர்கிறது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியிருக்குது. இந்த 4 முனை போட்டி, விஜயனுடைய வருகை, இளைஞர்களுடைய அரசியல் மயப்படுத்தல், இப்படி பல்வேறு அம்சங்களை மையமாக வச்சு இந்த இளைஞர் அணியினுடைய நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடத்தப்படுது. இங்கு நேரடியாக அந்த நிர்வாகிகள் மேலிருந்து வேறு வரைக்கும், கிளை முதல் நுனி முதல் வேறு வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர் அணியினுடைய எல்லா நிலை நிர்வாகிகளை சந்திக்கிறார் முதலமைச்சர். அவர் கொடுக்கக்கூடிய அறிவுறுத்தல்கள், உத்தரவுகள், வழிகாட்டுதல், தேர்தலை என்ன மாதிரியான வியூகங்கள் எடுத்துட்டு போக போறோம், வீடு வீடாக பிரச்சாரம் செய்யறாங்க, வெல்வோம் ஒன்றாக, தமிழ்நாடு தலைகுனி, அப்படி பல்வேறு டேக்லைன்ல பல்வேறு அம்சங்கள்ல பல்வேறு தீம்கள்ல இந்த பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறாங்க. அதனுடைய ஒரு பகுதியாக அவங்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஒரு நோக்கத்தில் இந்த பிரச்சாரம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கு. 4 விரிவான தகவலுக்கு நன்றி வெற்றி.